2026ஆம் ஆண்டின் உலக மகிழ்ச்சி அறிக்கையின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஒரு பக்கம் பின்லாந்து 9வது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக முதலிடத்தை பிடித்து கொண்டாடி கொண்டிருக்க, மறுபுறம் சில நாடுகள் கண்ணீரோடும் கவலையோடும் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்துள்ளன. வாழ்க்கை தரம், சமூக ஆதரவு, தனிநபர் வருமானம் மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் இந்த பட்டியலில் உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சி இல்லாத நாடுகளாக எவை இருக்கின்றன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த ஆண்டு உலக மகிழ்ச்சி அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் மீண்டும் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. தாலிபான்களின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் அடிப்படை உரிமைகள் கடுமையாக பறிக்கப்பட்டுள்ளன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு உதவிகள் நின்றதால் நாடு கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ளது. சுமார் 21.9 மில்லியன் மக்கள், அதாவது மக்கள் தொகையில் 45% மனிதாபிமான உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளனர். கடும் வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறை அங்கே பெரும் பஞ்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான சியரா லியோன் வறுமை மற்றும் பொருளாதார சரிவால் தொடர்ந்து தவிக்கிறது. இங்கு நிலவும் அதீத பணவீக்கம் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை விண்ணை தொடுகிறது. சுமார் 78% மக்கள் போதிய உணவு இன்றி தவிக்கின்றனர். இருப்பினும் கடந்த ஆண்டை விட கடும் உணவு பற்றாக்குறை ஓரளவு குறைந்துள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. சுரங்க தொழில் மற்றும் விவசாயத்தில் 2026இல் 4.8% வளர்ச்சி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு இன்னும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகவே உள்ளது. இயற்கை சீற்றங்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக மலாவி உள்ளது. மலாவியின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் உள்ளது. வெளிநாட்டு நாணய பற்றாக்குறை, 90% ஜிடிபி அளவிற்கு உயர்ந்துள்ள கடன் சுமை நாட்டை முடக்கியுள்ளது. 2024இல் ஏற்பட்ட சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்கள் விவசாயத்தை பெரிதும் பாதித்துள்ளன. இதனால் சுமார் 25% மக்கள் உணவு பாதுகாப்பின்றி உள்ளனர். அரசு நிர்வாகத்தில் உள்ள ஊழல் மற்றும் மின்சார பற்றாக்குறை புதிய தொழில்கள் தொடங்க பெரும் தடையாக இருக்கின்றன. ஜிம்பாப்வே நீண்ட காலமாகவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஒரு நாடு. 2025 மற்றும் 26இல் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் மக்களின் பேச்சுரிமை மற்றும் அமைப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. இது மக்களிடையே ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சரியப்படும் விதமாக 2026இல் ஜிம்பாப்வேயின் பொருளாதாரம் 5% வளர்ச்சி அடையும் என உலக வங்கி கணித்துள்ளது. இது உலக சராசரியை விட அதிகம். சுரங்கம் மற்றும் விவசாயம் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அதன் பலன் சாதாரண மக்களை சென்று அடையாததே அங்குள்ள கவலைக்கு காரணமாகும். போட்ஸ்வானா பொதுவாக ஒரு அமைதியான நாடாக இருந்தாலும் மகிழ்ச்சி பட்டியலில் பின்தங்கியே உள்ளது. 2024இல் நடந்த தேர்தலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஜனநாயக ரீதியாக இது ஒரு முன்னேற்றமாக கருதப்படுகிறது. தண்ணீர் மற்றும் மின்சார வசதிகள் நாட்டின் பெரும் பகுதியை சென்றடைந்துள்ளன. ஆனாலும் வேலையில்லா திண்டாட்டம் அங்கு ஒரு முக்கிய பிரச்சனையாகவே தொடர்கிறது. ஆப்பிரிக்காவின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் வருமான ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருப்பதால் மக்களின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறைவாகவே உள்ளது. இந்த சோகமான நாடுகளுக்கு நடுவில் இந்தியா நமக்கு ஒரு சிறு ஆறுதலை தருகிறது. 2025இல் 118வது இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு 116வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மெதுவான முன்னேற்றம் தான் என்றாலும் இது ஒரு நேர்மறையான மாற்றமே. நமது குடும்ப கட்டமைப்பும் சமூக உறவுகளும் நம்மை பெரும் வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.